பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் வர சொல்லு, வந்து பண்ண சொல்லு, பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூடு வீடியோ இருக்கு, ஆபாச வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி மிரட்டி, நான் மட்டும் இல்ல ஊர்ல உள்ள அத்தனை குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து அவ வந்து கெடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளவு ஆணவ பேச்சு, அதை அடக்கணும்னா இதுதான் முடிவு. என் பேர் வந்து திருச்சி சாதனா. நான் நங்கவர கிராமத்தில் வந்து வந்திருக்கேன். நான் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்குரிய எஸ்பி ஐயா அவர்களை தான் பார்க்க வந்திருக்கேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லைவும், எல்லா ஹாட்டான லைவுமே சாதனா மீடியா அப்படிங்கிற மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. நேற்று சூர்யா ரவுடி பேபி திருச்சி சாதனாவை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து உங்கள் அன்பு ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதோட வீடியோவை இன்னைக்கு ஃபுல் எலாபரேட் பண்ணி என்ன உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ஒரு புது ரூல்ஸு, ஆபாசமாவோ அறநிறுவனமாவோ வீடியோ இதுக்கு மேலே போட்டிங்கன்னா பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த வீடியோவை டவுன்லோட் செய்து இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு செய்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வார்னிங்காக கொடுக்கப்படும். ரெண்டாவது தடவையும் இதே மாதிரி செய்தாங்கன்னா 10 லட்ச ரூபாய் பனிஷ்மெண்ட்டு, 7 வருஷம் சிறை தண்டனை. இதை சார்ந்தும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அட் அ டைமில் திருச்சி சாதனா, சூர்யா ரவுடி பேபி, ஜிபி முத்து இவங்க 3 பேருமே சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகணும், ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக புதுசாக ஒரு சம்பவத்தை அரங்கேற்றுறாங்க. அது என்ன உண்மை எது பொய்ன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே சமுதாய ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வார் போர் அப்படின்னு ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய குழந்தைங்களை ரேப் பண்ணிகிட்ருக்குறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இத்தனை சம்பவம் போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் இந்த நியூஸு, இந்த உதவாத வீடியோ தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. பொதுமக்கள் பார்த்தாவது இதுக்கு மேலே ஆபாச வீடியோவை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய திருச்சி சாதனா, சூர்யா பேபி ரவுடி இவங்க சம்பந்தியாக ஆகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த பிரச்சனையில் தான் இவங்க மனமருதி அவங்க எடுக்க, அவங்க மனமருதி இவங்க எடுக்க, இப்போது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த சம்பவம் வந்திருக்கு. முழுக்க 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 இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று சூர்யா ரவுடி பேபி இஷ்யூ, இன்னொன்று திருச்சி சாதனாவோட இஷ்யூ, இன்னொன்று ஜிபி முத்து எதுக்காக இப்படி வந்து குலைச்சிட்ருக்கிறாரு, என் கணத்தை காணா ரோடை காணான்றது. 4வது, இன்ஸ்டாகிராமில் புது ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் இந்தியாவில் தடை செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வாழ்வாதாரத்தையே இந்த இன்ஸ்டாகிராமை நம்பி தான் சில பேர் நம்பி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பை நம்பி தான் சில பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் மூலிமா நிறைய ஸ்கேமும் நடந்துகிட்ருக்கு. தயவு செய்து அதையும் உன்னிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நிறைய ப்ரைவேட் அப்ளிகேஷனில் தனியாக நைட்டு 12 மணிக்கு மேலே அரை நிர்வாணமாக, முழு நிர்வாணமாக காமிக்கக்கூடிய பெண்கள் இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் முக்கியமானவரும் நம்ம பேச போகிறோம். அதில் நைட்டு 12 மணிக்கு மேலே அரை நிர்வாணமாக வீடியோவில் ஆண்கள் யாராவது பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா 1 செகண்டுக்கு நீங்கள் 500 ரூபாய் கொடுக்கணும், 2 செகண்டுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கணும். அந்த மாதிரி பெண்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ. ஆண்கள் உள்ளே வந்தால் மினிமம் என்ட்ரி ஃபீஸை கட்டி தான் அந்த ஆப்புக்குள்ளே போகணும். அந்த மாதிரி ஆப்புக்குள்ளேயும் இந்த ஷோ கால், இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நிறைய பிரபலங்கள் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்களை பற்றி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஆபாசமான வீடியோ பார்த்து எத்தனையோ குடும்ப பெண்கள் கெட்டு போயிருக்கிறாங்க, எத்தனையோ குழந்தைகள் கெட்டு போயிருக்கிறாங்க, எத்தனையோ வயசானவங்க கெட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லேயும், யூடியூப்லேயும் தமிழ்நாட்டில் ஆபாசமான ஒரு விஷயம் தலையெடுத்து ஆடுறதுக்கு காரணம் முற்றுப்புள்ளியாக இருந்த திருச்சி சாதனா. இன்றைக்கி திருச்சி சாதனாவில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வெளியே வராங்க. நானும் திருச்சி சாதனா மாதிரி பிரபலமாகணும், நானும் திருச்சி சாதனா மாதிரி நிறைய விஷயங்களை செய்யணும். ஒரு காலத்தில் அப்துல் கலாம் ஐயா போய் ஸ்கூலில் நிறைய பேருக்கு வாழ்த்துக்களும் அவார்டும் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயாவை, எம்ஜிஆரை, இந்த மாதிரி அண்ணாவை, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரி ஆபாசமாக செய்யக்கூடிய நபர்களை பற்றி தான் ஸ்கூலில் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்கள அந்த குழந்தைங்க கூட ஆட விடுறாங்க. அவங்க ஆடுறதை பார்த்து அந்த குழந்தைங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும். எனக்கு ஒன்று புரியல,
அப்துல் கலாம் ஐயா கூட்டு போய் ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமில் அவரை ஸ்பீச் பண்ண விட்டிங்கன்னா அவரை மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கூலில் இருக்கிற பசங்க. இன்றைக்கி திருச்சி சாதனா, சூர்யா ரவுடி பேபி, இந்த திவாகர், டாக்டர் திவாகர், அவர் ஒரு மென்டல் பைத்தியக்கார மாதிரி தன்னைத்தானே ஒரு மென்டல்னு அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் நிறைய பொது மேடையில் அவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டாரு, எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கேவலமான சம்பவத்தை செய்கிறான். இந்த கேவலமான சம்பவத்தை செய்கிறதுக்கும் நிறைய பேர் மக்கள் ரசிக்கிறீங்க, பார்க்குறீங்க. இவரெல்லாம் கூப்பிட்டு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க. இந்த மாதிரி ஸோ கால் இந்த இன்ஃப்ளூயன்சரை எதுக்கு நீங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு இன்வைட் பண்ணுறீங்க? எதுக்கு அவங்கள அலோவ் பண்ணுறீங்க? உங்களுக்கு அறிவுன்றது கிடையாதா? அப்போது இந்த அளவுக்கு கேவலமாக்கிறவங்களை நீங்கள் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்கன்னா அப்போ அந்த ஸ்கூலோட நிலவரம் என்ன? அந்த ஸ்கூலோட குழந்தைங்க படிப்பு நிலவரம் என்ன? அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்களா? ஏன் நிறைய சாதனை செய்த சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, சினிமா துறையில் பெரிய பெரிய சாதனை செய்தவங்க இருக்கிறாங்க, அன்னை தெரசா மாதிரி சமூக சேவை செய்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அந்த விழாவை நடத்தலாமே. ஏன் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சு நீங்களும் பைத்தியக்காரனாக ஆக்குறீங்க, மக்களையும் பைத்தியக்காரனாக ஆக்குறீங்களே? ஆக்சுவலி திருச்சி சாதனா திருச்சின்னு கூப்பிடக்கூடாது, நங்கவரம் கரூர், இல்லை கரூர் சாதனான்னு கூப்பிடலாம், இல்லை நங்கவரம் சாதனான்னு கூப்பிடலாம். இங்கே திருச்சி சாதனான்னு ஏன் வந்ததுன்னா, டிக்டாக் வந்த காலகட்டத்தில் அப்படின்னா 2018 19 அப்படி 2017 18 19 அந்த பீரியடில் டிக்டாக் நல்லா பிரபலமாக போயிட்டு இருந்தது. இந்த டிக்டாக் பிரபலமாக போயிட்டு இருக்கும்போது டிக்டாக் ரொம்ப வைரலான ஒரு தருணம். அந்த டைமில் திருச்சி சாதனா வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, கணவனை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க, வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு குக் கிராமத்தில் இருந்த இந்த திருச்சி சாதனா டிக்டாக் மூலிமா உள்ளே நான் ஒரு பெரிய நடிகை, என்னோட டேலண்ட்டாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னு வீடியோ பண்ணிட்டு வந்தாங்க திருச்சி சாதனா. இவங்க சொந்த கிராமம் நச்சலூர். ஸோ இந்த கிராமத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் வசிக்கிறாங்க. யார்? பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அம்மா, மாமியார், கணவரோட தங்கச்சி, இவங்க எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக அந்த வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, இன்றைக்கி சாதனா பற்றி 1000 குறை சொல்லலாம். பட் சாதனா வீட்டுக்கு யார் போனாலும் சரி, சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கை பக்குவம், எவ்வளோ பேர் வந்தாலும் சரி உடனுக்குடனே சமைச்சு சாப்பாடு போடக்கூடிய ஒரு நல்ல குணம் இருக்குது. ஒரு கெட்ட இடத்துலையும் ஒரு நல்ல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா 2018 நான் பர்சனலாக சோஷியல் மீடியாவுக்கே அவங்க அறிமுகம் ஆகாத ஒரு தருணம். அந்த டைம்லேயே அவங்கள போய் ஏன் போனேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள டிக்டாக்ல நிறைய பேர் தவறான ஒரு முறையில் சித்தரித்தாங்க. அவங்க அழுதுகிட்டு வீடியோ போட்டு ரொம்ப மான மரியாதைலாம் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தருணத்தில் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு, இது சோஷியல் மீடியா அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த அட்வைஸும் ஏற்றுக்கிட்ட சாதனா அதுக்கப்புறம் தான் அவங்களோட நார்மலாக இருந்த இந்த திருச்சி சாதனா சந்திரமுகியாக மாற ஆரம்பித்தாங்க. சந்திரமுகியாக மாற ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்டுக்கே திருச்சி சாதனா யார் அப்படின்றது தெரிய வந்தது. டிக்டாக்ல நீங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய நிறையா யங்ஸ்டர்ஸுங்களுக்கு டிக்டாக்ல திருச்சி சாதனா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் தன்னைத்தானே நான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு அவங்க வெளிப்படுத்திக்குவாங்க. ஸோ அந்த ஒரு தருணத்தில் டிக்டாக்ல இந்த ரஜினி படம் எஜமான் படத்தை பார்த்தீங்கன்னா, இளவு வீடாக இருந்தால் நான் தான் புணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் கல்யாண பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பெண். இவங்க மனசை வச்சாங்கன்னா ஒன்று ட்ரெண்டிங் ஆகணும்னா ட்ரெண்டிங் ஆகணும். அந்த ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு எவ்வளோ கேவலமான வேலையை செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறேன். பாதி காமிக்கணுமா, முழுசாக காமிக்கணுமா, எல்லாத்தையும் காமிக்கணுமா, ஐ ஆம் ரெடி டு ஷோ. இதே மாதிரி நிறைய இடத்துல இவங்க தன்னைத்தானே ஒரு செலிபிரிட்டி, நான் ரொம்ப பிரபலம், நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறேன், 2018 2025 வரைக்கும் சொல்லிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். நான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறேன், நான் சினிமா துறையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சினிமா படத்துலையும் நான் பார்க்கவே இல்லை. எஸ், அண்ணாத்த படத்துக்கு திருச்சி சாதனா ஷூட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு ரதியும்
அந்த ஷூட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஷூட்டிங்கு போன திருச்சி சாதனா அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த செட்டில் இருந்து திருச்சி சாதனாவை அந்த சினிமாவிலேருந்து வெளியே அமுச்சு விட்டாங்க. இதுக்கு மேலே சினிமாக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த சினிமாக்குள்ளேயும் போகலை. அப்புறம் ஷார்ட் ஃபிலிமில் நிறைய யூடியூப் சேனலில் திருச்சி சாதனாவோட டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது ஆபாசமாக தான் இருக்கும். 99% ஆபாசமாக தான் இருக்கும். 1% மட்டும்தான் நல்ல விஷயமா இருக்கும். இதில் ஷார்ட் ஃபிலிமில் வாய்ப்பு கொடுத்தவரும் திரு கருப்பு டைரக்டர் அவர்கள். இந்த கருப்பு டைரக்டர் அவர்கள் வெறும் குறும்படமாகவே ஒரு காமெடி கலந்த, ஒரு ரொமான்டிக் கலந்த, ஒரு ஐஸ் பிரியாணின்னு நினைக்கிறேன், அந்த யூடியூப் சேனலில் தான் தன்னோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துவார். அந்த டைமில் தான் இந்த திருச்சி சாதனா நம்ம கருப்பு டைரக்டர் கண்ணில் கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வச்சு கண்டினியூவாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தான் இவங்களோட வரலாறு. ஆனால் டிக்டாக்ல நிறைய பேரை வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க, நிறைய பேரை ஆபாசமாக திட்டுவாங்க, நிறைய பேரை கேவலமாக திட்டியிருக்கிறாங்க, நிறைய பேரை வாடா போடான்னு திட்டிக்கிறாங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வணக்கம்டா மாப்பிள்ளையை அவமானம் மரியாதை ஒரு ஆம்புலன் கூட பார்க்காம அவரோட ப்ரைவேட் பாட்டெல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை திட்டியிருப்பாங்க. தயவு செய்து இது 18+ வீடியோவாக தான் இருக்கும். தயவு செய்து குழந்தைங்க யாராவது பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் எத்தனையோ பெண்களை ஆபாசமாக திட்டியிருக்கக்கூடிய திருச்சி சாதனா, எத்தனையோ ஆண்களை ரொம்ப கேவலமாக ஒரு ஆம்பளன் கூட மரியாதை கொடுக்காம எத்தனையோ ஆம்பளைங்களை திட்டியிருக்கக்கூடிய இந்த திருச்சி சாதனா 2018 இன்னைக்கு 2025 வரைக்கும் டிக்டாக்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, யூடியூப் வரைக்கும், ஃபேஸ்புக் வரைக்கும் நிறைய பேரை திட்டியிருக்கிறாங்க, நிறைய பேரை ஆபாசமாக கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அப்போது அவங்களோட மன உடைச்சலுக்கெல்லாம் ஆளாயிருக்க மாட்டாங்களா? இல்லை அவங்களெல்லாம் பிரச்சனையில் ஈடுபடுத்தியிருக்க மாட்டாங்களா? இல்லை நீங்கள் திட்டில் அவங்களாம் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்களா? இன்றைக்கி சூர்யா ரவுடி பேபிக்கும் திருச்சி சாதனாவுக்கும் சண்டை வந்த உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இன்றைக்கி இதே திருச்சி சாதனா, சூர்யா ரவுடி பேபி நிறையா இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக போடக்கூடிய நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். அந்த வீடியோ எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று ஒன்றா நான் போடுறேன் அடுத்ததில். அப்போது இதை சார்ந்து நிறைய கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? இன்ஸ்டாகிராமுக்குனே செப்பரேட்டாக ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் வந்து 67A. இந்த ஆக்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, சட்டத்திட்டங்களை உட்பட்டு இன்ஸ்டாகிராமில் டீசெண்டாக மரியாதையாக வீடியோ போடணும். மரியாதையாக வீடியோ போடுறதை தவிர்த்தால் ஆக்ட் பிரகாரம் 2008 இது நிறைவேற்றினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா. சரிங்களா? 5 years ஜெயில் தண்டனை, இல்லைனா 10 லட்சம் ரூபாய். அதாவது அடுத்த வார்னிங்கும் 7 வருஷம் ஜெயில் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் ஃபைன். இந்த மாதிரி ஆபாசமாக வீடியோ போடக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அறநிர்வாணமாக சரி, இல்லை ப்ரைவேட் அப்ளிகேஷனில் போய் உங்கள் ப்ரைவேட் பாட்டை காமிச்சு பணம் சம்பாதிச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் பேஜில் உங்களோட வீடியோவை பார்த்தாலோ விடும்போது வந்தாலோ அந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விருப்பம் இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாகவே போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் உடனுக்குடனே அவங்க மேலே தண்டனை எடுக்கும். ஆனால் நிறைய பேர் இது எடுக்க மாட்டோம். யாரோ சும்மா அப்படியே தள்ளி விட்டு போவீங்க, நம்மளுக்கு எதுக்குப்பா வீணு வம்புன்னு. ஆனால் நீங்கள் தள்ளி விடும்போது அந்த இன்ஸ்டாகிராமில் உங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்க, உங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, உங்கள் மனைவி பார்க்குறாங்க, உங்கள் தங்கச்சி பார்க்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேரோட முகம் சுளிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஸோ இது நடக்கக்கூடாதுன்னா பொதுமக்களாகிய நீங்கள் முன்ன வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை யார் வேணாலும் பதிவு செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு சட்டங்கள் சொல்லுது. தமிழ்நாடோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இதை தான் சொல்ல வராங்க. விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் அந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்களோட ஐடியை ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டை போட்டு விட்ருங்க. அவங்களோட ஐடியிலேருந்து, அவங்களோட ஐபி அட்ரஸ்லேருந்து, அவங்களோட மொபைல் நம்பர்லேருந்து மொத்த டீட்டெயிலும் ட்ராப் பண்ணி தூக்கி உள்ளே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வார்னிங் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது 10 lakhs rupees ஃபைன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலேயாவது பார்த்து திருந்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். திருச்சி சாதனா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதே திருச்சி சாதனா ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷனில் இவங்க நைட்டு 12 மணிக்கு மேலே போயிட்டு பர்சனலாக கீழேருந்து மேலே வரைக்கும் பேசலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் லைவ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாதனா மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லைவும், எல்லா ஹாட்டான லைவுமே சாதனா மீடியா அப்படிங்கிற மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து அங்கே இந்த வீடியோவில் இதை தான் சொல்ல வராங்க. ப்ரைவேட் அப்ளிகேஷனில் இவங்க உள்ளே போனாக்கா துணியே இல்லாமல் அங்கே இவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வீடியோ தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வைரல் ஆச்சு. யூடியூப்பில் வந்தது,
ஃபேஸ்புக்கில் வந்தது, ஏன் எனக்கே பர்சனலாக அந்த வீடியோ வந்தது. வந்து ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்திட்டாங்க, என் முகத்தை வந்து மார்ஃபிங் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. பட் உண்மையிலே முழுக்க முழுக்க இது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டால், சட்ட ரீதியான நடவடிக்கை அங்கே எடுக்கப்பட்டால், இந்த வீடியோவை ரிவர்ஸ் ஃபார்மேட் பண்ணி பார்த்தாக்கா இது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு போலீஸே கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இது நான் இல்லை, என்னை வந்து அவமானப்படுத்தணுன்னே இந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் மேலே பழிய போட்டாங்க. ஆனால் முழுக்க முழுக்க நடக்கப்பட்ட உண்மை இதுதான். எனக்கு வந்து பொறாம அவதூறு. ஒருத்தவங்க வந்து பீக்ல மேல வர்றாங்க அப்படின்னா அவங்கள டவுன் பண்ணும். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நியூடு வீடியோ இருக்கு, ஆபாச வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே இவ தான் வந்து பண்றா. இன்னொரு வீடியோ அன்னைக்கு கூட என்ன மிரட்டுறா, உன் வீடியோ எல்லாம் குரோம்ல இருக்கு, வேற ஆப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி என்னை ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறா. வீடியோ எடுக்கிறது இது பண்றது எல்லாமே அது எப்படி சொல்றது, ஏஐ வீடியோ கிரியேட் பண்றது எல்லாமே அவ தான் பண்றா. இன்னைக்கு திருச்சி சாதனாவுக்கும் சூர்யா ரவுடி பேபிக்கும் எதனால் பிரச்சனை வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சி சாதனாவும் ஒரு இடையில வைக்கலாம், சூர்யா பேபி ரவுடியும் ஒரு இடையில வைக்கலாம். ஒரே குட்டியில் ஊறின ஒரே மட்டைங்க தான். ஏன்னா திருச்சி சாதனா பார்த்து வளர்ந்தவங்க தான் சூர்யா ரவுடி பேபி. அவங்க நிறைய வீடியோவிலேயே சொல்லியிருப்பாங்க, நான் திருச்சி சாதனா மாதிரி ஆகணும் அப்படின்னு என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. எப்போ 2018 என்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க, திருச்சி சாதனா மாதிரியே நானும் பிரபலம் ஆகணும், திருச்சி சாதனா மாதிரியே நானும் வளம் வரணும் அப்படின்னு. ஏன்னா திருச்சி சாதனாவுக்கு அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது இல்லையா. அவங்க போட்ட ஆட்டத்தினால எங்கே மீட்டப் நடத்தினாலும் திருச்சி சாதனா அங்கே சூப்பர் ஸ்டார் போகிற மாதிரி ஒரு கூட்டம் வந்து கூடும். அது அந்த காலகட்டம். இப்போ எங்கே போனாலும் அந்த அளவுக்கு யாரும் பார்க்க போகிறது கிடையாது. இப்போ சூர்யா பேபி ரவுடி அடங்கி ஒடங்கி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இன்னைக்கு அவங்க ஜெயிலில் இருக்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் என் கண்ணார பார்த்துருக்குறேன். குழந்தைங்க கஷ்டப்பட்டது, அவங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டது, வீட்டுக்கு ரேஷன் இல்லாமல், போட்டுக்க துணி இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு இன்றைக்கி தன்னோட குடும்பம் உண்டு, தான் உண்டு. இதில் 2 கல்யாணமா, டபுள் கல்யாணமா, 2 ஹஸ்பண்ட் இருக்கிறாரா, 3rd ஹஸ்பண்ட் இருக்கிறாரா அப்படின்னு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அது அவங்கவுங்க பர்சனலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவுக்கு வெளியே வந்தால் தான் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்க தவிர உள்ளே போய் நம்ம பேசணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு, சொல்லப்பட்டது. இது வந்து உண்மையாக பொய்யான்றதை வந்து எக்ஸாக்டாக தெரியாது. திருச்சி சாதனாவோட பொண்ணுக்கு சூர்யா பேபி ரவுடி பையனை கட்டி கொடுக்க பேசியிருக்கிறாங்க. சூர்யாவோட பையன் கிடையாது, சிக்கந்தரோ பையனுக்கு. ஸோ இந்த இடத்துல சூர்யாவோட பையனை பேசுகிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தரத்தில் திருச்சி சாதனை வந்து பேசியிருக்கிறாங்க, கான்ட்ரவர்சியாக இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்கிறாங்க. அப்புறம் யாரையும் மண்டே குழப்பி விட்டுருக்குறாங்க மாதிரி இருக்குது. இல்லை இப்போ என் பொண்ணு படிச்சுட்ருக்கிறா, இப்போ வந்து கல்யாணம்லாம் வேண்டாம், உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இவங்க ஏதோ சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது. சூர்யா ரவுடி பேபி அண்ட் சிக்கந்தர் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு சம்மந்தி ஆகலான்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா நம்மளுக்கு வெளியே எங்கேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் அமையிறது கஷ்டம். இங்கே நாம் எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஒரே பிரச்சனையில் இருந்தோம். இன்றைக்கி என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும்,